ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது என்னோட ட்வின் பிரதர் அண்ணா வீட்டில் தான் இருந்தோம். ஸோ நைட் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ரஜோ வந்து ஸ்கூலுக்கு விட போகிறான் அண்ணன். ரஜோ வந்து என்னோடய பிரதரோட ஃபஸ்ட்டு பையன். செகண்டு பையன் தான் அந்த குட்டி பையன் தூக்கி வச்சுருக்காங்கல்ல. அவன் செம்ம சேட்டை பண்ணுவான். ரெண்டு பேரும் பயங்கர சேட்டை, சமாளிக்கவே முடியல. பாவம் பாவம் எங்கள் அண்ணி. படிச்சு டாக்டர் ஆகும்டா. தேவகுட்டிக்கு டிவி வச்சு கொடுக்கலான்ட்டு எங்கள் அண்ணன் வந்து அவன் பார்க்குறதே வந்து டிவியில் வச்சு கொடுத்தா. ஏன்னா அவங்க ரெண்டு பசங்களும் டிவி பார்த்துட்டு இவர் கொடுக்கவே இல்லை. இவன் பாம்போல உட்காந்துட்டு இருந்தாலும் உடனே அவன் தேவுக்கு பிடிச்சதை நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவுக்கு பிடிச்ச கேக் மேக்கிங்கை வந்து போட்டோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே அவர் தண்ணி குடிக்கிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக காஃபியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காஃபியும் கொடுத்தேன். காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு ஒரு ஜாலியாக. ஆக்சுவலி இவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்ப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊருக்கு போயிருந்தப்போ நிறைய சேஞ்சஸ் இருந்தது தேவ்கிட்ட. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருக்கிட்டேயும் பழகுவானா மாட்டானான்னு ஒரு டவுட்டு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவன் அடாப்ட் ஆகணும். ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிட்டாரு. இப்போ வந்து பாருங்கள், நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டான் அண்ணனும் அண்ணியும். எங்கே போகிறோம் எது போகிறோன்னு தெரியல, ஆனால் வெளியில் போகிறோம். ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஃபுல்லாக காடுங்க, சுற்றி காடு. தனித்தனி வீடு தள்ளி தள்ளி தான் இருக்கும். இவங்க வீடியும் கொஞ்சம் தள்ளி தான் நடுவில் இருக்குது. சுற்றி இப்படி காடு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதாவது நம்ம குளித்து கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பாத்ரூம் வரும், டாய்லெட் வரும், எல்லாம் வரும். அவ்வளோ நேரம் வராது. நம்ம கொஞ்சம் நீட்டாக இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நம்ம ஆள் இருக்காரு, அப்போ தான் அவருக்கு வரும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் போவான்ட்டு. குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ போய்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது இவனை? ஏதோ பிளான் வச்சுருக்கேங்க. என்ன பிளான்னு தெரில. போதான் தெரியும். அதாவது காட்டுறேன் உங்களுக்கு. தேவ்மா டீ வா போகலாம். ஸோ செருப்பு காட்டினோன்னே வராதா? பாத்தியா, வாங்க கூப்பிடலாங்க. செருப்பை காட்டினோன்னே வரான். போ செப்பல் போட போ. இப்போ டிவி ஆஃப் பண்ணும், ஃபேன் ஆஃப் பண்ணிடு. வா நிஸ்வின் வா போகலாம். இது என்னது ராணி? அது சந்தன டியூப்ல வருதா? எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க, அப்படியே எனக்கு வச்சு. டியூப்ல சந்தனமா? வீகோ டர்மரிக்கா? வீகோ கோயில் பக்கத்துல. அப்படியா? சந்தனம் கூட டியூப்ல வருது. வெளியே போட்டு உள்ள போட்டு பூட்டிடுவாங்க. உள்ள ஓடிடுவாங்க. எப்படா வெளியே விடுவாங்கன்னு இருக்கும் போது. அங்கங்க போறோம், இங்க போறோம், அங்கங்க வரோம். 3 இடத்துக்கு. ஃபஸ்ட்டு எந்த இடம்னா டிமார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அண்ணன் வீட்டு பக்கத்துலேயே டிமார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போனான். அங்கே போனால் இவங்களை மேய்க்கிறதே பெரிய வேலை. அதுவும் உள்ளே போய் ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு நினச்சிட்டு போனோன்னு வைங்களேன், ஒர்க் அவுட்டே ஆகாது. டிமார்ட்னா அப்படி அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி சுற்றி பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். எப்படி இறங்க போகிறான்? அவனை பாரு, நிஸ் அவனை போய் பிடி, போய் நிற்க வை. ஒன்றும் செய்யல. அதனால நான் வெளில போட்டு
நாங்கள் வாங்க வந்தது ஸ்நாக்ஸு. ஆனால் அதை தவிர்த்து மித்த எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்தோம். அப்புறம் அங்கே உள்ளவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது சார், மேனேஜரை போய் கேளுங்க, அவங்க வீடியோ நாட் அலவுடு அப்படி இப்படின்னு ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இது, இல்லைங்க யூடியூப் கண்டென்ட் யூடியூப்காக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம், வேறு ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனாலும் அவங்க ஒத்துக்கல, நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க, அங்கே பேசுங்க அப்படின்னு பேசுனாங்க. சரி மேனேஜரை பார்த்தா அவர் இல்லை அந்த டைமில். சரி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் வந்து எடுத்தோம். என் பையன் அங்கே போனோன்னே இது வேணும் அது வேணும் ஒரே டார்ச்சர். என் சின்ன பையன் இருக்கானே ஐயோயோ. பார்க்குறாரு டேபிள்ஸ்லாம் இருக்கிறான். சரி என்ன பண்றீங்க பாஸ்? வா போலாம், கிளம்பு. கிளம்பிட்டியா நிஷ்மின்? கிளம்பிட்டேன். எங்க போறோம்? எங்க படம் பார்க்க போறோம்? தேவகுட்டி ரெடி ஆயிட்டாரான்னு பாப்போமா? அப்பா ஏமா வரல? அப்பா வரலையா? நீனு நானு, ஆமா அத்தை மாமா தேவகுட்டி. எத்தனை மணிக்கு போகணும் ராமு? போலாமா? இங்க இருந்து பக்கம் தானே. 4:15 மணி 4 ஆகல. மணி 4 ஆகல. தேவகுட்டி எப்படி கிளம்பி படுத்துருக்காரு பாருங்க. தேவகுட்டி நம்ம எங்க போறோம் தெரியுமா? படம் பார்க்க போறோம். நீ பாப்பியா? படம் பாப்பியா? இருப்பியா நீ? முதல்ல உன்னை எப்படி சமாளிக்கிறது? ஹாய், நாங்கள் எல்லோரும் படத்துக்கு போகிறோம். நான் தேவ்குட்டி, என்னோட ட்வின் பிரதர், ஒய்ஃபு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் மட்டும் வரல. நான் படத்துக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, அவருக்கு இந்த படம் பார்க்குறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம தேவ்குட்டியை எப்படி வச்சுக்கிறதுனா தெரியல. ஏதாவது பாப்கார்னு ஸ்நாக்ஸ் அப்படி வாங்கி கொடுத்தா வந்து உக்காந்துருப்பார். பட் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட படம் தேவ்குட்டியை வந்து படம் பார்க்க கூட்டு போனோம். லாஸ்ட்டாக என்ன படம்? இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயன் படம் தான். இந்த ஏலியன்ஸ்லாம் வருமே, குட்டி ஏலியன், ஐயோ படம் பேர் ஞாபகம் இல்லையே, குட்டி ஏலியன்ஸு எல்லாம் இருக்கும், அது ஞாபகம் இல்லை, படம் பேர் இல்லை. அதான் நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்த படம் தேவகுட்டியை கூப்பிட்டு போய். அதுக்கப்புறம் இப்போவும் அதே சிவகார்த்திகேயன் சார் படம் தான், அமரன் பார்க்கலான்ட்டு போகிறோம். சரி எல்லோரும் நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொன்னதுனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாம் எப்படி அவர் இருக்காருன்னு தெரியல, சமாளிக்கிறது எப்படின்னு தெரியல. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா சமாளிக்கணும், வேறு வழி இல்லை. திறக்காத நீ, திறக்காத. ஹேண்ட்ஷேக் கொடுங்க அப்புக்குட்டி. யாரு? பெஞ்சி, பெண்ணி குட்டி. கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அது விளையாடிட்டு இருக்கு. யாரு கை கொடுத்துருக்கு பாரு அழகா? யார் அப்புது? நாங்க சின்ன வயசுல ஒரு குட்டி நாய் வளர்த்தோண்டா. இதுவும் இதே மாதிரிதான் இருக்கும். நானு, அம்மா, அப்பா அந்த வீட்டுல. இவ பேரு பென்னி. நான் வளர்த்தது ரோசி. ரோசி ஒன்ன மாதிரியே தான் இருக்கும். ரோசிமா. பென்னி கூப்பிட்டா காப்பனா. பெஞ்சி, 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 பென்னியா? ஆமா, இது பாரு, பாக்கு கியூட்டா பாரு. கியூட்டா தரக்கூடாது, திறக்க கூடாது, உள்ள வந்துரும்.
அப்படி போகணும் அப்படி போகணும். போங்க. ஓ அம்மா வரேன். அம்மா கூட தான் வருவியா? இது என்ன மால்? பேர் என்னது ராணி? மால் பேர் என்ன? பெரிசன் பிளாசா. எங்க ஊர்ல ஸ்பென்சர் பிளாசா. நம்ம இதுல ஸ்பென்சர் பிளாசா மாதிரி இது பெரிசன் பிளாசா. எங்க லைட் செட் பண்ண போறோம். அழகா இருக்குல்ல அது. ஓய் எங்க போயிட்டான்? பாருங்க பெரிசன் சினிமாஸ். ஆக்சுவலி இப்போ வந்து என்னாச்சுன்னா நாங்கள் மட்டும் தான் புக் பண்ணியிருக்கோமா. நாங்கள் 4 பேர் தான். சப்போஸ் கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 4 பேர்த்துக்குன்னு படம் போடுவாங்களாம் டவுட்டு தான். தெரியாது சார், கேன்சல் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படி இங்கே உட்காந்துக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். படம் கேன்சல் ஆகிவிட்டது. பார்க்க முடியாமல் போச்சு. கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ணே அத்விக் இங்க பாரு. அத்விகே அத்துக்கு பிரபு இங்க பாரு. ஷோ போ. ஏய் ஹாய். ஈவினிங் ரைட்ஸ் சிரிக்கா பாரு. பே சொல்லு அத்துக்கு பே சொல்லு. பே பாய் சொல்றான் அவன். பாய் சொல்றான். காணு காணு வாயை தொட. நிஷ்வின் டீ குடிச்சிட்டு வாயை தொடக்கல. பே இங்க பாரு. பே காட்டு. காணு 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 எங்க அத்துக்கு காணு காணு அத்திக்கு காணு காணு பே காணு பே சிரிக்கா. தேவ்குட்டி தேவ் இந்த மண்ணுனோட நடந்து வரான்னு நினைக்கிறேன். சரி ஏங்க தேவ் இந்த மண்ணுனோட நடந்து வரான். அந்த அங்க பீச் மெட்ராஸ் பீச்ல நடக்க மாட்டாரா? நீ அங்க ரொம்ப மண்ணு காலுக்குள்ள போகணும்ல, அதனால நடக்க மாட்டான். ஒரே சாணியா கிடக்கு. சாணியை மிதிச்சிட போறோம். உங்களை வீடியோ எடுக்கிறேன்ட்டு. தேவ் சிரிக்கானே. சிரிப்பா பாரு தேவ். இங்க பாருங்க. ஹேய் விளையாடுறியா? படம் போடாத காரணத்தினால் அப்படியே நேராக பீச்சுக்கு போகலான்ட்டு பீச்சுக்கு வந்தோம். அங்கே வர வழியிலே டீ காஃபி பஜ்ஜி போண்டா சமோசாலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு தூத்துக்குடி பீச்சுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து. நிஷ்வேன் கை வை. நிஷ்வேன் போலாமா? வா போலாம். நீ தண்ணியில இறங்க மாட்டேன். கோவம் வருது உனக்கு. கோவக்காரக்கிளி கோவக்காரக்கிளி. நீ வளர்ந்து முடிஞ்ச உடனே அவர் திருநெல்வேலியில 35% அவங்களுக்கு அதிகபட்சம். சரி இடிச்சிட்டாரு. கேஸ் அவங்கள போட்டிருக்காங்களா? குட்டி சுட்டி டிவிலாம் பார்க்குறீங்க. ரைம்ஸ்லாம் பார்க்குறீங்க.
வீடு செட் ஆயிட்டு. ஏன் தெரியுமா, வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. உட்காந்து டிவி பார்க்க மாட்டான் எங்கேயுமே. அப்படியா? ஆமா, டிவி பார்க்க மாட்டான். அங்க 2 வீட்டையும் படுத்தே தான் கிளம்பான். நீங்க உட்கார்ந்து பார்க்கணும் ஒருவேளை உனக்கு ஸ்பேஸா இருக்கு. அப்புறம் வாக்கிங்லாம் போறாருப்பா வீட்டுக்குள்ளே. பத்தியா அங்க எங்க வாக்கிங் போறோம். சரி, எங்க வீடு அவனுக்காக யூஸ் ஆகுது. இன்னைக்கு என்ன டின்னர் வந்து தேவுக்கு தோசை, மீன் குழம்பு, பொரிச்ச மீன், அவங்களுக்கு இட்லி. ராஜோ ஸ்கூட்டும் இட்லி. தேவுக்கு தோசை விட்டாச்சு, இட்லி. ஆவாங்க அதான் அவனே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க கூட வந்துடுறோம். நான் சாப்பிட ஆரம்பிச்சா நான் தேவையில்லை. ஆமாண்ணே, கூட வந்துடுறேன். சரி சரி, நீ ஊட்டுமா. ஆவாங்க காரமா இருக்கா? காரமே இல்லைல்ல, உனக்கு அங்கதான் காரம் இல்லாம வச்சிருக்காங்க உங்க அம்மா. தேவக்குட்டிக்கு மீன் வந்துருக்கு. மீன் சாப்பிடுறீங்களா? தேவக்குட்டி மீன் சாப்பிட போறாரு. தேவக்கு மீன் பிடிக்கும்ல. சாப்பிட்டியா ராஜா? சாப்பிட்டி? அம்மா ஊட்டி விட்டாங்களே இல்லையா? எம்மோடி, அம்மா ஊட்டி விட்டாங்களே உனக்கு தான். மிஸ், நீ மீன் சாப்பிட்டியா? நல்லா